எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட இந்த வீடியோவில் வந்து இப்போ ட்விட்டரில் போயிருந்தேன். அப்போ வந்து கவின் அண்ணா வந்து நம்பர் 1 வந்து ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தா டாக்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் போல இருக்குது. ஸோ கவின் அண்ணா, ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் மேம், அங்கே வந்து டாக்டர் படத்தோட டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் சார் அவர்கள், அப்புறம் பக்கத்தில் இன்னொரு சார் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அந்த பிக்சர் ஒன்று. ஸோ அதுக்கு கீழே வந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இந்த டேக்ன்னு சொல்லுவோம் இல்லை, டேக் செக்ஷன். ஸோ அதில் பிரியங்கா மோகன் அப்படின்னு டேக் பார்த்தாலும் கவின் அண்ணா தான் வராங்க. கவின் அப்படின்னு அடித்தாலுமே வந்து அந்த கவின் அண்ணா அண்ட் பிரியங்கா மோகன் அவங்க இருக்கிற பிக்சர்ஸ், அந்த ஒரு பிக்சர்ஸ் வந்து ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ஒரு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து அந்த பிக்சரை வந்து கவின் பிரியங்கா மோகன் அப்புறம் வந்து டாக்டர், அப்புறம் வந்து டாக்டர் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியான டேக்கை யூஸ் பண்ணி வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த டேக்கை கிளிக் பண்ணால் கவின் அண்ணா அண்ட் பிரியங்கா மோகன் மேம் அவங்க இருக்கிற அந்த பிக்சர்ஸ் தான் வந்து வருது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கவின் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து இந்த பிக்சர்ஸ் தான் வந்தோடனே இருக்கும். ஸோ ஒரு பிக்சர்ஸில் வந்து கவின் அண்ணா, பிரியங்கா மோகன் மேம், டைரக்டர் திலீப்குமார் சார், அப்புறம் இன்னொரு சார் இருக்கிற பிக்சர்ஸ். இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதவே வந்து க்ராப் பண்ணி போட்டு கவின் அண்ணாவும் பிரியங்கா மோகன் மேமும் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் வந்து அப்படியே ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ அதில் ஃபேன்ஸில் கருத்து என்ன அப்படின்னா பார்க்க நல்லா இருக்குது, இவங்க படம் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி வந்து டாக்டர் படத்தில் கவின் அண்ணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கவின் அண்ணா படத்தில் ஏதாவது ஒரு சீனில் வாராரா இல்லையா அப்படின்னு தெரியல, வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது எனது கருத்து. ஸோ இன்னொன்று வந்து ஃபேன்ஸ் சொன்னது என்னென்னா, ஸோ இவங்க 2 பேரும் ஒரு படத்தில் நடித்தா நல்லா இருக்குமே, பார்க்க அழகாக இருக்கே, பேர் நல்லா இருக்கே அப்படின்னு ஸோ எனக்கும் தோணிச்சுது. ஸோ கண்டிப்பாக வந்து வருங்காலத்தில் வரும் நாட்களில் கவின் அண்ணாவும் ஆக்ட்ரஸ் பிரியங்கா மேமும் வந்து ஒன்றா படம் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது, நடிக்கணும் அப்படின்றது எனது விஷ். கவின் அண்ணா ரசிகர்களை போல எனது விஷயம் அதுதான். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண வந்தது இந்த விடயத்தை தான். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பண்ண விரும்பினா. ஸோ இப்போது பாய்.